A8 அருளானந்தம். இந்த அருளானந்தம் யாருமே மறந்திருக்க முடியாது. ஒரு ஆயுள் தண்டனை. ஏடிஎம்கேவோட சொந்தக்காரர் பிளஸ் அந்த யூத் விங்கோட ஃபங்க்ஷனரியோட மாவட்ட அமைப்புல இருந்தவர் எல்லாமே இந்த பர்சன் தான். ஓகே, இந்த பர்சன்ல தான் அரெஸ்ட் பண்ணப்பட்டவங்க. அதுக்கப்புறம் கடைசியா அப்புறம் A9 வந்து இந்த இடத்துல அருண்குமார் ஒரு ஆயுள் தண்டனை. இதுதான் விதிக்கப்பட்ட ஒரு விஷயம். இதுல மென்ஷன் பண்ணிருக்க அமௌண்ட்டும் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் போகும். இது போலீஸ் டு சிபிசிஐடி தென் டு சிபிஐ. ஏப்ரல் 25, 2019 தான் சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட்டது. ஓகே, ஸோ சிபிஐ தான் உள்ள வந்து பெரிய டான் எடுத்தாங்க. இந்த எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி செல்போன், லேப்டாப், வீடியோஸ் எல்லாமே மின்னணு ஆதாரமா முதல்ல பதிவு செஞ்சது சிபிஐ தான். ஓகே, அது மாதிரி அவங்களுமே இப்போ ஆக்சுவலாக சொன்ன விஷயம் என்னன்னா, நீங்க எங்க போனாலும் இந்த எவிடன்ஸ் வந்து பக்காவா இருக்கு, நீங்க எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சிபிஐ சைடுல இருந்து. ஏன்னா இங்க சார்ஜ் ஷீட்டே பாத்தீங்கன்னா நம்ம காமனா சொல்லுவோம், ஒன்ஸ் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிட்டாங்க. நீங்க 3 இன்டர்வல்ஸா சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு. முதல்ல பாத்தீங்கன்னா மே 21, 2019 5 பேர் மேல சபரிராஜன், சதீஷ்குமார், வசந்தராஜன், திருநாவுக்கரசன், மணிவண்ணன். இது வந்து ஃபர்ஸ்ட் சார்ஜ் ஷீட். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இந்த அருளானந்தம் ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தாங்க இல்லையா, அருளானந்தம், ஹெரான் பால், பாபு இவங்க பேர்ல பிப்ரவரி 22, 2021 செகண்ட் சார்ஜ் ஷீட்.